ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பேங்கிள் கலெக்ஷன் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நல்ல ஒரு டெய்லி வேர், ஃபேன்சி வேர் அண்ட் ப்ராட் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஃப்ரம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டி நகரில் இருக்கிற ஷோரூமில் அந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். நம்மளாவே எங்கள் ஷோரூமில் பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் டெய்லி ஃபேன்சி ஒர்க்கு இல்லை வந்து வெட்டிங்காக கிராண்டாக வாங்குனீங்க, சிங்கிள் கடாலேயே பேர் பேங்கிள், அந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே சூப்பராக இருக்கும். எல்லா ஜுவல்லரிஸ்க்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி பேங்கிள் கலெக்ஷன் சூப்பராக வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குற செட் அப்படின்றது 4 பேங்கிளோட சேர்ந்து வரக்கூடிய வெயிட்டு 5 பவுனு 6 பவுண்டில் வரக்கூடிய 4 பேங்கிள் செட் கலெக்ஷன் பார்க்குறோம். இது பேராகவும் வாங்கிக்கலாம், செட்டாகவும் வாங்கிக்கலாம். நான் வந்து கம்ப்ளீட் செட்டோட வெயிட் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கம்ப்ளீட் செட்டோட வெயிட் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் 48 கிராம் வரும். அதாவது 5 பவுன் இல்லைன்னா 6 பவுன் அந்த மாதிரி தான் இருக்கும் செட்டு. அதில் அந்த எனாமல் ஒர்க் வச்சுருக்க டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 கிராமில் இருக்குது, 48லேயும் இருக்குது. சேம் டிசைன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக 5 பவுண்டில் வரக்கூடிய டிசைனு. வரிக்காய் பேட்டர்ன் நல்லா அது நேரில் பார்க்க. இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 பவுன். ஸோ இது பேரா வாங்கும்போது 20 கிராம்ஸில் அழகாக வந்துடும். சிலது வந்து உங்களுக்கு 38, 37 கிராம்ஸ்லேயும் இருக்குது. பர்டிகுலராக இந்த எனாமல் ஒர்க் பண்ண டிசைன் வந்து 40 கிராம்லேயும் சேம் டிசைன் அவைலபிள் இருக்குது அண்ட் 48 கிராம்ஸில் சேம் டிசைன் அவைலபிள் இருக்குது. இப்போ நீங்கள் பேரா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து 20 கிராம்ஸ் டு 22 கிராம்ஸ் வரைக்கும் பேர் வெயிட் அப்படின்றது வரும். நல்ல திட்டமாக இருக்கும். இது நீங்கள் டெய்லி வேர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெய்லி வேர் பண்ணுறதுக்கு இந்த பேங்கிள்ஸ் வந்து பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்காது. ஏன்னா இந்த மேலே இருக்கிற அந்த எனாமல் டிசைன் ஒர்க்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி வேர் பண்ணும்போது என்னென்னா, நானும் இந்த மாதிரி ஒரு பேங்கிள் வச்சுருக்கேன். அது வந்து நம்ம என்னென்னா லைட்டாக சொட்ட விடுற மாதிரி, இப்போ எங்கேயா கதவு கிட்ட டக்குன்னு ஒர்க் பண்ணும்போது இடிச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து ஒரு மாதிரி சொட்ட விழுந்த மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் ஃபேன்சியாக யூஸ் பண்ணுறதுக்கு, ஆஃபீஸ் வேருக்கு, ஒரு வெட்டிங்க்கு போகிறீங்க, ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் கிளாஸ் பேங்கிள்ஸோட மற்ற பேங்கிள்ஸோட இல்லை மற்ற கோல்டு பேங்கிள்ஸோட மிக்ஸ் பண்ணி போடும்போது கிராண்டாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து இது எல்லாமே அக்கேஷனல் யூஸ் தான். டெய்லி வேருக்குன்னு சொல்லி தனியாக நம்ம நல்ல ஸ்ட்ராங்கான பேங்கிள் கலெக்ஷன் சூப்பராக வச்சுருக்காங்க. அதுவுமே நம்ம வந்து பார்க்கலாம். அதில் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே ஃபேன்சி பேங்கிள் கலெக்ஷன். ஆனால் நல்லா இருக்கும். நல்ல லைட் வெயிட்டில் நல்ல லைஃபும் வரும். நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா நல்லா லைஃப் வரும். பட் இது நம்ம கம்ப்ளீட்டாக எவ்ரி டேவுமே அப்படியே ரெகுலர் யூசேஜ்க்கு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சம்டைம்ஸ் சில டேமேஜஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் இந்த கலெக்ஷன்ஸ் கூட உங்களுக்கு ஹாலோ டைப்பில் வரும். லைட் வெயிட்டு, ஆனால் பார்க்கறது நல்லா பார்வையாக இருக்கும். இதில் 42 கிராம் 44 கிராம் அந்த மாதிரி வரும். நான் சொல்கிறது வந்து செட் கலெக்ஷனு, பேர் கிடையாது. செட்டுன்னும் போது அந்த கம்ப்ளீட் செட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56 கிராம் வந்து செட்டு. இதுவுமே உங்களுக்கு வந்து 48 அந்த மாதிரி வரும். ஏதாவது ஒன்று தான் அந்த மாதிரி வருது 56. மற்றதெல்லாம் வந்து 40, 48 அதில் தான் வரும். இதில் பேரோட வெயிட் வந்து அப்படியே நீங்கள் வந்து பாதியாக லெஸ் பண்ணிக்கோங்க. லைக் 22 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். இதில் கொல்கத்தா பெங்கால் டிசைனு, எனாமல் ஒர்க் டிசைனு, அப்புறம் இந்த மாதிரி கம்பி பேங்கிள் டிசைன்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 80 to 120 கிராம்ஸ் வரைக்கும் இந்த 12 பேங்கிள் செட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. கிளாசி ஃபினிஷிங் வரும். கட் டிசைன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல கிளாஸியாக இருக்கும். இது வெட்டிங்காக நிறைய பேர் வாங்குவாங்க. இதுவுமே ஃபுல் செட்டு வாங்கணும்னு இல்லை, நம்ம தனித்தனியாக பேராகவும் வாங்கிக்கலாம். இந்த முத்து பேங்கிள் மாதிரி வரும். குட்டி குட்டியாக உங்களுக்கு பால் டிசைனில் 79 கிராம், அதாவது உங்களுக்கு 10 பவுண்ட் வரக்கூடிய ஃபுல் செட் கலெக்ஷன். இதுவுமே நீங்கள் பேராகவும் வாங்கிக்கலாம். நான் இதில் ஒரு செட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரீசனபிளாக இருந்தது அதோட வெயிட்டு கூட. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பவுண்ட் தான். நான் டேகும் காமிக்கிறேன் அப்படியே ஸ்க்ரீன்லேயே, அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பேங்கிள் 40 கிராம்ஸ் வரும். அது மற்றதெல்லாம் வந்து 80 கிராம்ஸ் அந்த மாதிரி தான். ஏன்னா எல்லாமே வந்து 12 பேங்கிள் இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்குலாம் அது எல்லாமே கொஞ்சம் வெயிட் கூட வரும். இப்போ இந்த செட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 47 கிராம், ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா 47 கிராம். சில டிசைன்ஸ் தான் 80 கிராம் வரும். இப்போ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீசனபிள் வெயிட்டு. அதில் 6 பேங்கிள் வருது. எஸ், 6 பேங்கிள் வருது. நல்லா அழகாக உங்களுக்கு அந்த வரிக்காய் பேட்டர்ன் இதெல்லாம் கூட சூப்பர் கட் பேங்கிள் பிளெயினாக வரும். இதுவும் உங்களுக்கு 8 பேங்கிள் செட்டு. பேரா வாங்குறீங்க அப்படின்னா 2 பவுண்ட்லேருந்து 3 பவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு பேர் கிடைக்கும். 16 கிராம்ஸ்லேயும் இருக்குது இதே டிசைனு. அதே மாதிரி 24 கிராம்ஸ்லேயும் உங்களுக்கு அதே டிசைன் வந்து பேர் அவைலபிள் இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணால் நீங்கள் 3 பவுண்ட் போகலாம். மோஸ்ட்லி 2 பவுண்டில் ஒரு பேர் பேங்கிள் போகிறத விட நீங்கள் வந்து ஒரு 3 பவுண்டில் ஒரு பேர் பேங்கிள் போகிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும். உங்களுக்கு 1 பவுண்ட் எக்ஸ்ட்ரா போடும்போது கொஞ்சம் நல்ல லைஃப் வரும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அக்கேஷனாக யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக அழகாக வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது எல்லாமே. அந்த மாதிரி ஃபேன்சி பேங்கிள் கலெக்ஷன், அந்த கிராஸ் டைப்பு, எஸ் பேங்கிள், ஸ்டார் பேங்கிள்,
ப்ராட் பேங்கிள் மாதிரி வரக்கூடியது, இந்த மாதிரி எனாமல் ஒர்க்கு, ரோடியம் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய இதெல்லாமே ரெகுலராகவே இவங்ககிட்ட ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாமே ரெகுலர் மூவிங் பேங்கிள். சில பேர் 2 வாங்கியிருப்பாங்க, அடுத்த 2 பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி எல்லா டிசைன்ஸுமே ரெகுலர் மூவிங்கிறதுனால சில டிசைன்ஸ் வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. இதை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இந்த பேட்டர்ன்லாம். அதே மாதிரி இது சூப்பராக இருந்தது. அந்த ரோடியம் ஃபினிஷிங் ஒன்று வந்து பார்த்தீங்களா, அதெல்லாம் அதோட கட் ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருந்தது. அந்த பேங்கில் டச் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. அவ்வளோ சீக்கிரம் வளையல, நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டர்ன். ரெண்டுமே அப்படிதான், ரெண்டுமே சூப்பர் ஸ்ட்ராங் பேட்டர்ன். இது வந்து உங்களுக்கு 16 கிராம்ஸ்லயும் இருக்கு இந்த பேரு, 20லயும் இருக்கு, 24லயும் இருக்கு. ஸோ இது வந்து ரெகுலர் நம்ம ஸ்டார் பேங்கிள் இதை நிறைய வருஷம் பார்த்துட்டோம். இந்த பேங்கிள்ல 2 ஸ்டார் இருக்கிறது இருக்கு, 3 ஸ்டார் இருக்கு, 4 ஸ்டாரோட இருக்கு உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ல. காசு பேங்கிள்லாம் சூப்பரா இருக்கும். அதில் பிளெயின் பேங்கிள்லாம் ரெகுலர் யூசேஜ்லாம் பண்ணலாம். சில பேங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூசேஜ்க்கு தாராளமாக நல்லா இருக்கும் பேட்டர்னு. இப்போ நம்ம பார்க்க போகிறதுலாம் வந்து வெட்டிங்க்கு போடுற மாதிரியான கிராண்ட் பேங்கிள். இவங்க ஷாப்பில் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஆட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இவங்களோட பேங்கிள் மேலே ஆட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையா காமிப்பாங்க. ஸோ அதில் பார்த்து மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் நேரில் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஆன்டிக்லேயும் இது மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. பட் நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஆன்டிக்கை விட பிளெயின் எல்லோ கோல்டுலேயே நிறைய வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். இதில் மோஸ்ட்லி ஆன்டிக்கே வராது இது பர்டிகுலர் வீடியோவில். ஆன்டிக் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அப்கமிங் வீடியோ பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு எனாமல் ஒர்க் வச்சு பேர் பேங்கிள். இதில் கடால சிங்கிளாக வெயிட் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா ஒரு பேங்கிளோட வெயிட், பேரண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜோடி பேங்கிளோட வெயிட்டாக தான் அந்த பர்டிகுலர் வெயிட் இருக்கும். இப்போ நான் என் கையில் போடுறாங்களே இந்த பேங்கிள், இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டிசைனு அது மேலே வந்த லீஃபி டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல லாங் ஸ்க்ரூ, சைஸுமே பெருசு, 47 கிராம். 47 கிராம் அப்படின்னும் போது உங்களுக்கு 6 செவரன் வரும். ஸோ 5 பவுண்ட்னா 40 இல்லையா? ஸோ 47 அரௌண்ட் 6 செவரனில் வரக்கூடிய ஒரு லாங் கடா பேங்கிள். இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்லையுமே இந்த ஃப்ளார் வந்து அப்படியே ஹைலைட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஹை எம்போஸ்டாக இருக்கும். ஷேப்மே வந்து அப்படியே வளைஞ்சி வர மாதிரி இருக்கும். அப்படியே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட் ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சி வர மாதிரி இருக்கும். எனக்கு என்னமோ என் கையில் வந்து எனக்கு ரிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் கீழே இறங்கி வர மாதிரி இருந்தது பேங்கிள். ஸோ அப்போ தான் நான் கேட்டேன், இந்த இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்து கொஞ்சம், ஏன்னா இந்த கடா பேங்கில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கைக்கு கிட்ட போடுற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னும் போது அவங்க சொன்னாங்க இல்லை சைஸஸ் அவைலபிள் இருக்குது, அதே மாதிரி பேட்டர்ன் அவைலபிள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த டிசைனோட சைஸ் வந்து அந்த டைமில் இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியும் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஏதாவது டிசைன் செலக்ட் பண்ணுறோம், சில டிசைன் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இவங்க கையில் இருக்க இந்த ரைட் ஹேண்டில் இருக்கிறது வந்து 49 கிராம்ஸ். அதோட ஷேப் வந்து உங்களுக்கு ரவுண்டாக பர்ஃபெக்டாக வரும். அதுலேயே லீஃபி டிசைன் இருக்குது. இது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்து. இது 47 கிராம்ஸ் தான். ரெண்டுத்துலையுமே சைட் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அதை விட 2 கிராம் கம்மி தான் அந்த 47ன்றது. ஆனால் நல்லாவே இருந்தது ஷேப்பு. ஸோ இப்போ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நல்ல பர்ஃபெக்டாக இருந்தது. இன்னொன்று சைஸ் வந்து 26, 28 வரும். பட் மோஸ்ட்லி கடாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைஸ் கம்மியாக தான் வாங்குவாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கையில் வந்து நம்ம சிங்கிளாக தான் போட போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி சில பேர் வந்து கடா வந்து மிடிலாகவும் போட்டு கூட மற்ற வெட்டிங் பேங்கிள்ஸாக போடுப்பாங்க. பட் நாட் எவ்ரி டைம், நம்ம எல்லா நேரத்துலையும் அவ்வளோ பேங்கிள் போட முடியாது. ஸோ மோஸ்ட்லி கடா மட்டும் சூஸ் பண்ணும்போது என்னோட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் சைஸோட ஒரு சைஸ் கொஞ்சம் கம்மியாக வாங்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது மாதிரி வேணும்னா நீங்கள் கஸ்டமைஸ்டு ஆர்டர் கொடுத்தும் செஞ்சுக்கலாம் அப்படின்னா. இது வந்து பேர் கடா பேங்கிள், கேரளா பேட்டர்னில் வரக்கூடிய டிசைனு. கிளாசிங் ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பேங்கிளோடது. இதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. 39 கிராம்ஸ் வரும். நம்ம பார்த்ததுலேயே 47, 48, 50லாம் பார்த்தோம். இருந்ததில் இதுதான் வந்து வெயிட்டு கம்மி. 39 கிராம்ஸ் வரும். ஃபுல்லாக அந்த ஃப்ளோரல் டிசைன் வருது. இது நீங்கள் பேரா வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு 10 பவுன் வரும் அப்ராக்ஸ். ஸோ உங்களுக்கு இது சிங்கிளாக வாங்கிக்கலாம், பேரா வாங்கிக்கலாம். உங்ககிட்ட காமிக்கிற எல்லா மாடலுமே பேரா வச்சுருக்காங்க. ஸோ சிங்கிளாகவும் வாங்கிக்கலாம், பேரா வேணும்னாலும் பேரா வாங்கிக்கலாம். இந்த பேர் வந்து 65 கிராம்ஸ் வரும். இது வந்து கடா பேங்கில் ரொம்ப ப்ராடும் இல்லை, ரொம்ப தின்னாகவும் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் மீடியம் வெயிட்டில் வரும். அண்ட் அதில் ஒரு ஃபோல்டிங் டிசைன் மாதிரி ஒன்று அதுவும் காட்டுறேன். இந்த எனாமல் ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே பர்ஃபெக்ட் ஃபார் வெட்டிங். நல்ல கிராண்டான கொல்கத்தா பேங்கிள். அண்ட் என்னதான் நம்ம வந்து நிறைய ட்ரெண்டான ஜுவல்லரிஸ் வந்தாலுமே இந்த மாதிரி கொல்கத்தா பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் கடா பேங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ போட்டாலுமே ஒரே ஒன்று போட்டால் கூட கைக்கு நல்லா நிறைவா கிராண்டாக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜுவல்லரி சொல்லலாம். நம்ம லைஃப் லாங் நல்லா வந்து சூப்பராக செரிஷ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரே ஒரு பேங்கிள் வாங்கிட்டோம் அப்படின்னா கிராண்டாக இருக்கும். மற்றப்புறம் இந்த கையில் ஒரு வாட்ச் போட்டால் கூட ரொம்ப கிராண்டாக லுக் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் செட் பேங்கிள்ஸாகவும் வாங்கிக்கலாம்,
சில பேருக்கு இது மாதிரி கடா பிடிச்சிருந்தா கடாவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பேரோட வெயிட் 70 கிராம் வருது. நான் சிங்கிள் பேங்கிள் தான் ஜஸ்ட் கையில் போட்டிருக்கேன். இதுவுமே எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது. மேபி ஏன்னா ஜென்ரலாகவே வந்து கொஞ்சம் ரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால அதை கொஞ்சம் லூஸாக தோணுச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் வாங்கினா நல்லாயிருக்கும். பட் இது வந்து பிஃபோர் போட்ட டிசைனை விட இது கொஞ்சம் பெட்டர். ஸோ இந்த பேட்டர்னு அண்ட் இதுவுமே உங்களுக்கு வந்து பேர் அவைலபிள் இருக்குது. நான் கொடுத்துருக்கிறது பேர் வெயிட்டு. இது வந்து 35 கிராம்ஸ் ஒரு அந்த மாதிரி தான் இருக்கும் சிங்கிள் பேங்கிளோட வெயிட். அண்ட் நிறைய ஃபேன்சி பேங்கிள்ஸ் இருக்குது லைட் வெயிட்டில். அதாவது எப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், ஆனால் நல்ல ஒரு லைட் வெயிட்டில் வரக்கூடிய டிசைனு. 28 கிராம்லேயே பேர்லாம் அவைலபிள் இருக்குது. இது ஸ்க்ரூ இல்லாமல் வரக்கூடிய ப்ராட் பேங்கிள் கலெக்ஷன். எப்படி தின் பேங்கிள், ஃபேன்சி பேங்கிள், கிளாசி ஃபினிஷில், அப்புறம் கடா பேங்கிள்லாம் இருக்கும். கடா பேங்கிள் வந்து உங்களுக்கு பெருசாகவும் இருக்கும், வெயிட்டும் கூட வரும். பட் இது வந்து உங்களுக்கு ப்ராட் பேங்கிள் கலெக்ஷனு. வெயிட் வந்து ரீசனபிளாக இருக்கும், ஆனால் சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இதுவும் வந்து ஃபேன்சி பேங்கிள் கலெக்ஷன். இது நிறைய பேர் கேட்குற பேட்டர்ன். ஃபிலிம்ஸி மாதிரி உங்களுக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். இது அக்கேஷனல் யூசேஜ் தான். இதுவுமே டெஃபினட்டாக டெய்லி வேருக்கு வாங்க மாட்டாங்க. ஒரே பேங்கிள் தான், ஆனால் 3 பேங்கிள் சேர்ந்த மாதிரி ஒரு லுக் வந்து இருக்கும். அதனால் நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணி வாங்குறாங்க. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. இந்த செட்டோட வெயிட் வந்து கூட வரும். 33 கிராம் வருது இந்த செட்டோட வெயிட்டு. அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து லைக் 27 கிராம்ஸு, 24 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். நான் சொல்கிறது பேரோட வெயிட்டே உங்களுக்கு அவ்வளோதான் வரும். ஆனால் நல்ல ப்ராடாக இருக்கும். இது வந்து நான் இப்போ நம்ம வந்து ஏதாவது நம்ம டெய்லி யூசேஜ் பேங்கிள், ஃபேன்சி பேங்கிள் வச்சுருக்கோன்னா அந்த பேங்கிளுக்கு மிடில் இதை போட்டுட்டு இன்னொரு பேங்கிளும் போட்டோம் அப்படின்னா அந்த பார்டரில் அதுவுமே நல்லா கிராண்டாக இருக்கும். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட ஆல்ரெடி டெய்லி வேர் பேங்கிள், ஃபேன்சி பேங்கிள்ஸ் இருக்குன்னா அதோட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு இவங்களோட தனுஜா கலெக்ஷன், ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்கலாம், அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான டிசைன். இது வந்து கேஸ்டிங்கில் சைடு அந்த பைப்பிங் டிசைனுமே வரும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரல் கொடி பேட்டர்ன் மாதிரி வரும். 49 கிராம் வருது பேரு. இது வந்து ஸ்க்ரூ இருக்குது, ஸ்க்ரூ கழட்டியும் போட்டுக்கலாம். இல்லை உங்களோட சைஸ் 2.6 உங்களோட எக்ஸாக்ட் சைஸில் இருக்குன்னா அப்படியே கூட போட்டுக்கலாம். இதுவும் வந்து சிங்கிளாக தருவாங்களான்னு தெரியல, மேபி நீங்கள் கேட்டு பாருங்கள். பட் பேரா தான் அந்த டேக் வந்து போட்டிருக்காங்க. சிங்கிளாகவும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள். இது வந்து 32 கிராம்ஸ் வரும். அந்த ஃப்ளோரல் டிசைன் வந்து 32லேயும் இருக்குது, 40லேயும் இருக்குது, 47லேயும் இருக்குது. மேபி உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சைஸஸ் வந்து மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். சைஸ்னால் அந்த டிசைன், அந்த டிசைனோட அந்த வித்து கொஞ்சம் இந்த ப்ராடாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் கம்மியாகும். கிராம்ஸ் கூட கூட கொஞ்சம் பெருசாக வரும் டிசைன். இதில் நிறைய சிங்கிள் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி 4 பவுண்டில் வரக்கூடிய சிங்கிள் பேங்கிள் நிறையவே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 5 பவுண்ட் வருது. இப்போ நான் கையில் எடுத்துருக்கிற பேட்டர்ன் வந்து கரெக்டாக 5 பவுண்ட் வரக்கூடிய கடா பேங்கிள். மற்றதெல்லாம் உங்களுக்கு வந்து 4 பவுண்டு அந்த மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா மாங்காய் பேங்கிள், மாங்காய் ஹாரம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி மாங்காய் பேங்கிள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். நார்மலாக வரிக்காய் பேங்கிள்ஸ் பார்த்துருக்கேன். மாங்காய் பேங்கிள் டைப் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது எல்லோ கோல்டில். பேர் வெயிட் வந்து 5 பவுண்ட். இதெல்லாமே 5 பவுண்ட் வரும். சிங்கிளாக வரக்கூடிய பேங்கிளுமே வந்து 4 பவுண்ட் 5 பவுண்ட் தான். மற்ற பேராக பார்க்குறீங்களே அதுவுமே உங்களுக்கு வந்து 5 பவுண்ட் தான்.